जय पुंडली कवरदे हरिविठ्ठले शुद्धं भागवतस्यान्नं शुद्धं भागीरथी जलम शुद्धं विष्णुपदध्याனம் शुद्धம் ஏகாதசி விரதம். எல்லா யூடியூப் நம்மளை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் ராதே கிருஷ்ணா. நடுவுல கொஞ்ச நாளா இந்த யூடியூப் சேனல்ல இந்த வீடியோஸும் போட முடியல, இப்ப ஆரம்பிக்கிறோம். இந்த ஆன்மீகமான ஒரு பரிமாற்றம் நாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இந்த ஏகாதசி வருஷத்துக்கு ஒரு 24 ஏகாதசி வரும். அதிக மாசம்னு வந்ததுன்னா 25 வரும். இந்த 24 ஏகாதசி மகாத்மியம் இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு இப்போ அதை ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனாலையும் பகவானுடைய பரிபூர்ண கிருபையினாலையும் இந்த தர்மம் தொடரணும் அப்படின்னு நான் ஆண்டவனுடைய சரணத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்ப வரக்கூடிய ஏகாதசிக்கு சயன ஏகாதசி அல்லது ஆஷாட ஏகாதசி அப்படின்னு பேரு. இந்த ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. பண்டரிபுரத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்க போய் பகவான பாண்டவனை சேவிச்சா பகவான் பரம சந்தோஷமா பக்தால எதிர்பார்த்துண்டு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் சாதுக்கள் சொல்றா இல்லையா. அந்த ஏகாதசியில பாண்டுரங்களுக்கு ஒரு விசேஷம் இந்த ஏகாதசி. பொதுவா இந்த ஏகாதசிக்கு பேர் சொல்லும் பொழுதே சொன்னேன் சயன ஏகாதசி அப்படின்னு. அதுலயே தெரியுது சுவாமி படுத்துக்கிறார். தேவர்களுக்கும் நமக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. தேவர்களுக்கு 6 மாசம் பகல் 6 மாசம் இரவு. இந்த சயன ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொதுவாகவே இந்த ஆஷாட மாசம் வந்துடுச்சுனாலே விரதங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆஷாட மாசம் தான் சாதுர்மாசிய விரதம், இந்த மாதிரி விரதங்கள்லாம் நிறைய வரும். அதுல பகவான் தாச்சிக்க போறார், படுத்துக்க போறார் அப்படின்னா அந்த ஏகாதசிக்கு சயன ஏகாதசின்னு பேரு. இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமா சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதுல ஆஷாடஸ்ய சிதே பக்ஷே சயன்யாஸ்ச தினே ததா தேனாச்சிதம் ஜகத் சர்வம் த்ரயோதேவாஹ சனாதனாஹ கிருதா ஏகாதசி ஏன ஹரிவாசரம் உத்தமம் அப்படிங்கிற. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆஷாட மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி, அந்த ஏகாதசிக்கு யாரு சுத்தமான விரதங்கள்லாம் இருந்து பகவான ஆராதிக்கிறாளோ, மதுசூதனனை யாரு ஆராதிக்கிறாளோ அவளுக்கு என்ன பலன்னா 3 உலகத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த தேவதைகள் உண்டோ அவள்லாம் அனுகிரகம் பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, பிரதானமா திரயோதேவா பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, இந்த 3 தேவதைகளும் கூட இந்த ஏகாதசியில விரதம் இருந்தா சிவப்பிரீதியும் கூட ஆயிடுறது, பிரம்ம பிரீதியாவும் ஆயிடுறது, விஷ்ணு பிரீதியாவும் ஆயிடுறது. அந்த ஏகாதசி அவ்வளவு முக்கியமா சொல்லிருக்கு. எல்லா தேவதைகளும் தெரியும். இப்போ பொதுவா இந்த சஷ்டியில ஏகாதசி, சஷ்டியில விரதம் இருந்தா சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். சதுர்த்தியில விரதம் இருந்தா கணபதி அனுகிரகம் பண்ணுவார். பிரதோஷ விரதம் இருந்தா சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுவார். தனித்தனியா இருக்கும் இல்லையோ, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள்ல பண்ண முடியும்னா அதுதான் ஆஷாட ஏகாதசி. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதம் இருந்துட்டோம்னா எல்லா தேவதைகளும் திருப்தி ஆயிடுவா அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லிருக்கு. அது மாத்திரம் இல்ல, பிரம்மஹத்யாதிகம் பாபம் க்ஷிப்ரமேவ வியபோகதி ஹிம்சாத்மகேஸ்து கிம் தஸ்ய யஜ்ஞேஹி காரியம் ஆத்மனஹ பிரஸ்வாபேச்ச பிரபோதேச்ச பூஜிதோ ஏன கேசவா. இந்த கேசவனை ஆராதிக்கணும். பிரம்மஹத்யாதி தோஷங்கள்லாம் கூட போயிடும். என்னென்ன பெரிய பாபங்கள்லாம் இருக்கோ அந்த பாபங்கள்லாம் போயிடும் ஏகாதசி விரதம் மாத்திரத்தினால. அதனால வேற பிரத்யேகமா சிரமப்படுத்தி செய்ய வேண்டிய தர்மங்கள் எதையும் கூட செய்ய வேண்டாம். இந்த ஏகாதசி விரதம் பேர்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறார். ஏகாதசியிலேருந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும், ஏகாதசி விரதத்தை இருக்கணும். ஏன்னா ஒரு முஸ்லீம்னு எடுத்துட்டேன்னா அவ அந்த தர்மத்தை அவளுக்கு உண்டான விரதங்கள் இருக்கு, அதை இருப்பா. நோன்பு எச்சல கூட முழுங்க மாட்டா. நான் பாத்திருக்கேன். நமக்கு டிரைவரா வருவார், அங்கேருந்து வேலையும் விட மாட்டான். எங்கேருந்தோ சென்னையில இருந்து இங்க கடலூர் நம்ம தென்காசி வரைக்கும் வந்தா கூட ஒரு எச்சல கூட முழுங்காம அவர் வந்துருக்கார். அப்படி விரதத்தை திடமா பண்றாரு. மற்ற மதங்கள்லயும் நாம் மட்டும் நமக்குன்னு விதிச்ச இந்த விரதங்களை விடக்கூடாது. ஏகாதசி பிரத்யேகமா என்னன்னா 6 வயசுலயே பண்ண வேண்டியதான். பூனையில் போட்டாச்சுன்னா ஏகாதசி விரதம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அதனால ஏகாதசி விரதத்தை விடக்கூடாது. உட முடியலையேன்னா ஏதோ முடிஞ்ச வரைக்குமாவது இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு நான் 3 வேளையும் சாப்பிடற மாதிரி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த விரதத்தை இருக்கணும். பாகவத தர்மம்னு எத்தனையோ தர்மங்கள் இருக்கு இல்லையா. தர்மம் பலவிதம். இந்த விரதத்துக்கு பாகவத தர்மம் அப்படின்னு பேரு. அதனால ஏகாதசி விரதம் அவசியம் எல்லாரும் இருந்து பகவானுடைய பரிபூர்ண கிருபைக்கும்
அத்தனை தேவதைகளுடைய கிருபைக்கும் பாத்திரமானும் அப்படின்னு நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். இதுல இருந்து அடுத்த ஏகாதசி விரதங்கள், ஏகாதசிக்கு ஏகாதசியினுடைய மகாத்மியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பல சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதையெல்லாம் இருக்கு. எந்த ரிஷி இருந்தார், யாரு என்ன பலன் அடைஞ்சாலும் இந்த 24 ஏகாதசிக்கும் தனித்தனி கதைகள் இருக்கு புராணங்கள்ல. அதெல்லாம் வர ஏகாதசியில பகவானுடைய கருணையினாலையும் உங்களுடைய ஆதரவுனாலையும் அது நடக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் இந்த நாமசுதா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் இந்த தர்மத்தை சேர்க்கணும்னு உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். ஜெய் புண்டலி கவரதே ஹரிவிட்டலே ராதே கிருஷ்ணா.